திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம்? எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். வணக்கம் சார். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரான உதயநிதி அவர்களுடைய கைதுடைய பின்னணியை பற்றி உங்க பார்வை என்ன சார்? ஒரு மிகப்பெரிய பொது நோக்கத்திற்காக தமிழ்நாட்டிற்கு காவிரி நீர் விநியோகத்தில் ஏற்பட்ட ஒரு வஞ்சனைக்கு எதிராக பெரும் திரளை தஞ்சையில் அவர் கூட்டியிருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில். அதற்கான ஒரு கண்டன கூட்டத்தில் பேசுகிற போது இப்போது என்ன குற்றச்சாட்டு வைக்கிறதோ அந்த குற்றச்சாட்டு அவர் நேரடியாக பேச அவருடைய உரையிலே இல்லை. கீழே இருந்து பார்வையாளர்கள் அல்லது பங்கேற்பாளர்கள் ஒரு பெயரை குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போது அதற்கு பதிலாக இவர் அந்த இடத்திலே ஒரு பேசியதுதான் இப்போது கண்டனத்திற்குரிய ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது. கீழே பார்வையாளர்கள் அல்லது பங்கேற்பாளர்கள் எவ்வகையான உசுப்பல்களை ஏற்படுத்தினாலும் அல்லது தூண்டினாலும் அதற்கு உடனடியாக வளையாமல் தன்னுடைய நோக்கத்திலிருந்து விலகாமல் அவர் இந்த இடத்தில் பேச்சை தொடர்ந்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று நினைக்கின்றேன். பொதுவாக பொதுவெளியில் நாம் அரசியல் விஷயங்களையோ அல்லது மற்ற விஷயங்களையோ பேசுகிற போது பெண்களின் மாண்பை குறைவான எந்த ஒரு விஷயத்தையும் பேசுவதை தவிர்ப்பது என்பது மிக மிக அவசியமானது. அவ்வாறு அவர் பேசியிருக்க வேண்டியதில்லை. கீழே இருந்து வந்த அந்த பெயரோடு சேர்த்து அவர் பேசியது புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அல்லது புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அவர் அதற்கான கண்டனத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறார். அந்த பேச்சை அவர் தவிர்த்திருக்க வேண்டும் என்பதில் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அவ்வாறு அவர் பேசியிருக்க தேவையில்லை. நிதானத்தோடு கீழே இருந்து வரக்கூடிய உசுப்பல்களை செவிமடுத்து அதை புறக்கணித்து விட்டு அல்லது தேவைப்பட்டால் அவ்வாறெல்லாம் பேசக்கூடாது, நாம் கூடியிருக்கின்ற நோக்கம் வேறு என்று கண்டித்து விட்டு அவர் கடந்திருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இது ஒரு கைது என்கிற அளவிற்கு போக வேண்டிய விஷயமா என்று பார்த்தால், நாளை சட்டமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட இருக்கின்ற நேரத்தில் எதிர்கட்சி உறுப்பினர் இல்லாத ஒரு சூழலை ஆளுங்கட்சி விரும்புகிறதோ என்கிற ஐயத்தை உருவாக்குகிறது. ஏனென்றால் அதற்கு ஒரு பொதுவான ஒரு கண்டனம் இன்றைக்கு பரவலாக எழுந்திருக்கிறது. பல்வேறு தரப்பிலிருந்தும் உதயநிதி இவ்வாறு பேசியிருக்க வேண்டியதில்லை, அவர் வைக்கக்கூடிய பொறுப்புகளுக்கும் அதனுடைய மாண்புகளுக்கும் ஏற்ப அவர் இவ்வாறு பேசுவதை தவிர்த்திருக்க வேண்டும் என்கிற கண்டனம் எழும்பியிருக்கிறது. அந்த விஷயத்தோடு அவருடைய அரசியல் நாகரிகம் அல்லது மொழி, இதிலே அவர் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் பற்றியெல்லாம் இன்றைக்கு பலரும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அந்த இடத்தோடு அது கடந்து போக வேண்டிய விஷயம்தான். அதற்கு பதிலாக அவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் உயர்நீதிமன்றத்தின் அவசர முறையீட்டில் 12 மணி வரை கைது செய்வதை தவிர்க்க வேண்டும், நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் அதுவரைக்கும் கூட பொறுக்காமல் இதை செய்கிறார்கள் என்றால், உதயநிதி இவ்வாறு பேசியதற்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டார் என்று சொல்வதை நம்மால் ஏற்க முடியாமல் இருக்கிறது. ஒருவேளை அவர் இவ்வாறு பேசவில்லை என்றாலும் கூட வேறு ஏதேனும் காரணம் காட்டி அவர் கைது செய்யப்பட்டிருப்பார் என்றே நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. சார், தொடர்ந்து கைது நடவடிக்கை திமுக மேல நடந்துட்டே இருக்கு. இது அதனுடைய தொடர்ச்சியா தான் இருக்கும் நீங்க அப்ப சொல்றீங்களா? ஆமா, நான் அதான் உயர்நீதிமன்றம் 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா 12 மணி வரைக்கும் இன்னும் என்ன அதிகபட்சம் போனா ஒரு 60 நொடிகள் அவங்களால தாங்க முடியலன்னா அங்க சட்டம் ஒழுங்கு அல்லது பொது அமைதி அல்லது பொது ஒழுங்கு இது எதுவுமே அங்க ஒரு பொருட்டு இல்லை. அவங்களுக்கு எதிர்கட்சி தலைவரையும் கூட எங்களால் கைது பண்ண முடியும். அது அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி அவரு மார்க்கண்டேயன் அவர் எம்எல்ஏ தொடங்கி யாரா இருந்தாலும் எங்களால் கைது செய்ய முடியும் என்ற ஒரு நிலையை அவர்கள் உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். இதன் வழி தங்கள் மீதான எந்த ஒரு விமர்சனமும் வந்துவிடாமல் தடுப்பதற்கான ஒரு தற்காப்பு நடவடிக்கையில் ஆளுங்கட்சி இறங்கியிருக்கிறது. அது நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரில், இந்த அரசினுடைய முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர், அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக மக்களுக்கு கொடுத்த பல்வேறு வாக்குறுதிகளை ஆட்சிக்கு 3 மாதங்கள் ஆகியும் கூட அவர்களால் நிறைவேற்ற முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் அவர் அம்பலப்படுத்தக்கூடும். அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு தயாரில்லாத ஒரு சூழலில் அல்லது அதற்கான மாற்று ஏற்பாடுகள் எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவருடைய பிரசன்ஸை
காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கமாக இருக்கக்கூடும் என்று நான் சந்தேகிக்கிறேன். ஏனென்றால் நீங்க உயர்நீதிமன்றம் சொன்ன அந்த அவகாசத்தை கூட கொடுக்க முடியாமல் அவர்களுக்கு ஆத்திரம் பொங்கி வருகிறது என்றால், அவர் ஒருவேளை இதை நான் அதான் சொல்றேன், அவர் இதை பேசாமல் இருந்திருந்தால் கூட அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம யூகிக்கு இடம் இருக்கிறது. இது தொடர்ச்சியாக தமிழகத்துல இந்த சூழல் நிலவிட்டு இருக்கு. அதே மாதிரி வட மாநிலங்கள்ல இந்த விஷயங்களை பயங்கரமான விவாத பொருளா மாத்திருக்கே சார் அங்க இருக்கக்கூடிய ஊடகம். அவங்களுக்கு என்னன்னா விவாதங்களானா நீங்க தொடர்ந்து அவங்க பேசுறதுக்கு எந்த வகையான விஷயமும் கிடையாது. இதுல நான் என்னுடைய முகநூல் பதிவுல நான் போட்ட மாதிரி இப்போ அவங்க அப்படி பேசினாங்க இவங்க அப்படி பேசினாங்கிறது உதயநிதி பேசினாருன்னு தோன்றக்கூடிய அந்த விஷயங்களை நியாயப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரு இரண்டு வகையான அளவுகோல்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. நேற்றைக்கு ஒரு போராட்டத்தின் போது ஒரு விஷயம் பேசப்பட்டதாக இன்னைக்கு உடனடியாக கைது செய்யப்படக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆனால் இதே தாவேகா கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏ அவருடைய கட்சியை சார்ந்த ஒரு பெண்ணை 2 பேர் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கியிருப்பதாக வேறு இடத்திற்கு கடத்தி போய் அங்கு அடைத்து வைத்து தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதே தாவேகா கட்சியை சேர்ந்த ஒருவர் கட்சியிலே பொறுப்புகள் கொடுப்பதற்கு தன்னிடம் நிர்வாணமாக தன் முன்னால் காட்சியளிக்க வேண்டும் என்றெல்லாம் இது பண்ணி அவங்க மாவட்ட செயலாளர் மேலே குற்றச்சாட்டு வருது. அந்த குற்றச்சாட்டு அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அவ்வளவு தயங்கி பொதுவெளியில் கண்டனம் உருவான பிறகு பேசுகிறார்கள். நீங்கள் மாதர் சங்கம் தமிழ்நாட்டில் இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நடந்த பல்வேறு விதமான பாலியல் அத்துமீறல்கள், சீண்டல்கள், துன்புறுத்தல்கள், சிறுமிகள் படுகொலை செய்யப்பட்டது, இது போன்ற விஷயங்களுக்கு எதிராக ஒரு கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திய போது அந்த மாதர் சங்கத்தின் தோழர்களுக்கு எதிராக தாவேகாவினுடைய ட்ரோல் மீடியா கட்டவிழ்த்து விட்ட வசவுகள், அவதூறுகள், ஆபாச எழுத்துக்கள் இவையெல்லாம் பொதுவெளியிலே காட்சிக்கு வைக்கப்பட்டன. இவ்வாறெல்லாம் பெண்களை அவதூறு செய்யக்கூடிய, இழிவுபடுத்தக்கூடிய இவர்களெல்லாம் எப்படி உங்கள் கட்சியில் நீங்கள் சகித்துக் கொள்கிறீர்கள் என்று பொதுவெளியில் வைக்கப்பட்ட கேள்வி இன்னும் விடையளிக்கப்படாமல் இருக்கிறது. இது பாஜகவுக்கும் பொருந்தும். பாஜக இன்னைக்கு அதான் கேட்கிறாங்க. பிரதமர் போராட்டத்தின் போது என்னையும் என் தாயையும் அவமதித்தார்கள் என்று அவர் சொன்ன போது பலர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இங்கு பிறந்திருக்கிற எல்லோருக்குமே தாய்மார்கள் இருக்கிறார்கள். உங்கள் கட்சியை சேர்ந்த ட்ரோல் மீடியாவை சேர்ந்தவர்கள் அந்த ஒவ்வொரு தாயையும் அவமதித்திருக்கிறார்கள் என்று அவர்கள் பதிலடி சொன்னார்கள். நீங்க பாஜக உருவாக்கி இருக்கக்கூடிய ட்ரோல் மீடியா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, வட இந்தியா மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் யாரையும் சற்றும் ஈவிரக்கம் இல்லாமல், மட்டுமரியாதை இல்லாமல் அவமதிக்கக்கூடிய, இழிவாக பேசக்கூடிய வேலையைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தனிநபர் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது சோனியா காந்தி தொடங்கி பிரியங்கா காந்தி தொடங்கி யாரையுமே அவர்கள் விட்டு வைக்காமல் அவ்வளவு அவதூறாக பேசியிருக்கிறார்கள். அவர்கள் மீதெல்லாம் எந்த நடவடிக்கையும் இல்லை, கண்டனமும் இல்லை. இப்போது உதயநிதி விஷயத்தை பொறுத்தவரையிலும் ஒரு பகிரங்கமான கண்டிப்பு என்பது, கண்டனம் என்பது பொதுவான எழுந்திருக்கிறது. இது தமிழ் சமூகத்தினுடைய ஒரு ஜனநாயக மாண்பை நான் குறிப்பதாக எடுத்துக்கொள்கிறேன். காழ்ப்பின் அடிப்படையிலே உதயநிதிக்கு கண்டனம் தெரிவிக்கிறது வேற விஷயம். ஆனால் அவர் வைக்கக்கூடிய பொறுப்புக்கும் அவர் இருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய வரலாற்றுக்கும் அவர் பேசியிருப்பது பாந்தமானதாக இல்லை என்கிற அடிப்படையில் அவர் மீதான கண்டனத்தை பலரும் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை கூட பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்தோ தாவேகா தரப்பிலிருந்தோ நீங்கள் பார்க்கவே முடியாது. சார், முதலமைச்சர் அவர்களும் மேடையில சில வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறாரு. அதெல்லாம் கணக்குல எடுக்கப்படாதா அப்படிங்கறத மாற்றுக் கட்சியினர் முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக விஜய் ஒரு முதலமைச்சர் என்கிற பொறுப்பில் இருந்து கொண்டு அவர் ஒரு கட்சி தலைவராக இருந்து பேசிய பேச்சுக்கள், அவர் முதல்வராக ஆன பிறகு பேசிய பேச்சுக்கள், அவர் முதல்வரான பிறகு சட்டமன்றத்தில் அவர் பேசினது, அதுக்கு பிறகு பொதுக்கூட்டத்தில் பேசினது, அவர் நல்லா வாயில வந்துருங்கிறது, டேஷ்ன்னு சொல்றது, நான் என்ன இதுவான்னு பேசினது, கவர்ச்சின்னா நான் என்ன இதுவான்னு பேசினது, இதெல்லாம் இதற்கெல்லாம் யார் நடவடிக்கை எடுக்கிறது?
ஆனா இதை சமன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் அவர் பேசியதனால் இவர் பேசியது சரி என்று நாம் சமன்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் உதயநிதி இவ்வாறு பேசியதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய ஜனநாயக விரும்பிகள் அதே குரலை ஏன் இது விஜய்க்கோ அல்லது பாஜகவுக்கோ அவர்களுடைய தலைவர்களோ பேசுவதற்கு எதிராக ஏன் அவ்வாறான கண்டனத்தை தெரிவிப்பதில்லை என்று கேட்பதென்பது உதயநிதி பேசியதை நியாயப்படுத்துவதற்காக அல்ல. இது கண்டனத்திற்குரியது. அவர் கவனமாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். அதே நேரத்தில் இதையெல்லாம் கண்டிக்கக்கூடிய அருகதை தாவேகாவுக்கோ அதனுடைய தலைவருக்கோ இல்லை என்பதை பொது ரீதியே இருக்கக்கூடிய அவர்களுடைய பேச்சுகள், சைகைகள், மட்டரகமான சமிக்ஞைகள் இது எல்லாமே காட்டிக் கொண்டிருக்கின்றன. நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. நல்லது.